எதிர்க்கட்சியின் தலைவர்களால் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பில் திருப்தியடைய முடியாதென மகா சங்கத்தினர் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை மக்களின் எரிகின்ற பிரச்சினைகளுக்காக வீதி போராட்டம் நடத்தி தமது கட்சியை செயற்பாட்டு ரீதியாக அரசியல் கட்சியொன்றின் பொறுப்பை செயலில் நிரூபித்த தற்போதைய எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கின்ற கட்சியாகும் என மக்கள் விடுதலை முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி என்ற வகையில் இன்று இந்த நாட்டில் இத்தகைய சந்தர்ப்பத்தில் முக்கிய தலைவர்கள் மேற்கொள்கின்ற விடயங்கள் குறித்து நம்மால் திருப்தியடைய முடியவில்லை. அதேபோன்று முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்களில் எதிர்க்கட்சி பின்பற்றுகின்ற வழிமுறைகள் தொடர்பிலும் நம்மால் மகிழ்ச்சி அடைய முடியவில்லை. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தந்திரமான முறையில் மக்களிடையே பல்வேறு குழப்பங்கள் மற்றும் போராட்டங்கள் ஏற்படும் வகையில் அறிவித்தல்களை விடுத்து மக்களை ஏமாற்றி மீண்டும் ஏகாதிபத்திய சக்திகள் இந்த நாட்டில் இயங்குகின்ற நிலைமை ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என கூறிக்கொண்டு முரண்படுகின்ற சக்திகளால் உருவாக்கப்படுகின்றது. මේ රටේ ක්‍රියාත්මක වෙන තත්වයට මේ ඒකාබද්ධ විපක්ෂ කියා ගහගන්න සංවිධාන තුලින් සිද්ධ වෙනවා. පරණති විපක්ෂ කියලා මේ ජේවිපි එකත් ඒක අසුද උපදා. வலுவற்ற எதிர்க்கட்சி என்று கூறி ஜேவிபியும் இப்போது அதற்குள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. எனினும் எதிர்க்கட்சி என கூறுகின்ற போது அதில் ஜேவிபியின் சுலோகங்களையே காட்டுகின்றனர். அதாவது ஜேவிபியின் காணொளிகளே காண்பிக்கப்படுகின்றன. இந்த நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையின் போதும் வீதி போராட்டங்களை நடத்தி நாட்டின் உழைக்கும் வர்க்கத்துடன் இணைந்து நாங்களே செயற்பட்டுள்ளோம் என்பதை சிரசவில் உள்ளவர்களும் அறிவார்கள். இதனால் வலுவற்ற எதிர்க்கட்சி என்பது எந்த தரப்பினருக்கும் பொருத்தமாக இருப்பினும் எமக்கு அந்த சுலோகம் பொருந்தாது. நாம் உழைக்கும் வர்க்கத்தினருக்காக வீதி போராட்டங்களை நடத்துகின்ற போராட்டங்களை முன்னெடுத்துச் செல்கின்ற மக்கள் அணியினர். உழைக்கும் வர்க்கத்தினர் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய விரிவான மக்கள் நிலையம் ஒன்று கட்டியெழுப்பப்பட்டு வருகின்றது. அந்த மக்கள் நிலையமானது நாட்டில் போராட்டம் நடத்துகின்ற வீதியில் இறங்குகின்ற சமூக முறையாகும். அது ஆட்சி முறையல்ல. இந்த நாட்டில் தவறான சமூக முறைமையை மறுபுறம் தள்ளி நீதியான சமூக முறையொன்றை கட்டியெழுப்புகின்ற வலுவான மக்கள் இயக்கமாகும். அதனையே நாம் உருவாக்குகின்றோம்.